Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்காக செமஸ்டர் 1க்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா, எவ்வளோ மார்க் எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து பாஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா நீங்கள் கவனிக்கணும். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் மார்க் தனியாக நமக்கு இருக்குது, எக்ஸ்டர்னல் மார்க் தனியாக இருக்குது. சரியா? அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இந்த எக்ஸ்டர்னல் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 100 மார்க் தான் நம்ம எழுத போகிறோம். சரியா? எக்ஸ்டர்னல் வந்து நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் வந்து 100 தான் எழுத போகிறீங்க. அந்த 100 மார்க் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா 60க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்போ 60க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் மார்க்காக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் மார்க் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல் அப்படின்னு சொல்லி உங்கள் காலேஜை பொறுத்து அது வேரி ஆகும். சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 மார்க்குக்கு இன்டர்னல் மார்க் வந்து உங்கள் ஸ்டாஃப்ஸ் வந்து போடுவாங்க. சரியா? அதில் வந்து அசைன்மெண்ட்டுக்கு மார்க் இருக்கும், அட்டண்டன்ஸுக்கு மார்க் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 40 மார்க் வந்து இன்டர்னல் மார்க் வந்து உங்கள் ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போடுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லி பார்த்தா 100 மார்க் வந்துடும். இதில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணு சொல்லி பார்த்தா 50% மார்க் நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் பாஸ் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போவீங்க. சரியா? அப்போ எக்ஸ்டர்னலில் நீங்கள் என்ன பண்ணு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 மார்க்குக்கு நம்ம எழுத போகிறோம், அதை 60க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இன்டர்னலில் 40 மார்க்கு, இது ரெண்டும் சேர்த்து 60 + 40 நமக்கு என்ன சொல்லி பார்த்தா 100 மார்க் வந்துடும். சரியா? இதில் நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், யாருமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே கிடையாது. எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும், அது வந்து நீங்கள் M1 எடுத்தாலும் சரி, இல்லை வந்து மற்ற சப்ஜெக்டை பற்றி நீங்கள் எடுத்தாலும் சரி, யாருமே என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, அதாவது நம்ம 2 மார்க்குக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறதே இல்லை. எந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் 2 மார்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறாங்களோ அவங்க கண்டிப்பாக, அதாவது நல்ல மார்க் மட்டும் இல்லை, அதை விட ஒரு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மார்க் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நிறையா பேர் ஈஸியாக பாஸ் பண்ணுற விஷயங்களை வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா தெரிய மாட்டேங்குது. சரியா? அதனால் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே, சரியா, ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு இருக்கிற தமிழாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணலாம். சரியா? இப்போ செமஸ்டர் 1ல் எப்படி ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணலாம், எப்படி வந்து நல்ல மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோலாம் அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண சொல்லி உங்களுக்காக கொடுக்குறோம். இதில் நிறைய உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். அப்படி டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் அதுக்குரிய விஷயங்களை நம்ம என்ன பண்ண சொல்லி அப்லோட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.